கமாடிட்டி ட்ரேடர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ரூட் ஆயிலோட சிபிஆர் இண்டிகேட்டரை வச்சு எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கிறது, அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேப்பர் ட்ரேட் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேப்பர் ட்ரேடுக்கு வந்து ப்ளஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து நம்மளுக்கு ட்ரேடிங் வியூ வேணும். ஸோ நீங்கள் tradingview.com வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த tradingview.com நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே அதில் க்ரூட் ஆயிலோட MCX சேட் ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை வந்து US ஆயில் சேட்டை ஓப்பன் பண்ணாலும் சரி. ஏன்னா ரெண்டுமே வந்து சேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேமாக தான் இருக்கும். இப்போ நான் க்ரூட் ஆயிலோட MCX சேட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த tradingview.com ஓப்பன் பண்ண உடனே லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணால் தான் உங்களால் வந்து கிளியராக வந்து பேப்பர் ட்ரேட் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து கிளியராக வந்து லாகின் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீ அக்கௌண்ட் தான், ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரோ அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு வந்து கம்ப்ளீட். பட் ப்ரோ அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ப்ரோ அக்கௌண்ட் தேவைன்னா ஃப்ரீ அக்கௌண்ட் நீங்கள் ஜஸ்ட் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ரூட் ஆயிலில் பை செல். நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. 7 PM ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், இல்லை பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, ஸ்டார்டிங் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்து பை அண்ட் செல் நீங்கள் பண்ணணும்னா பேப்பரில் எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து 3 கேண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பையில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் அப்படியே பை போட்டு எப்படி நீங்கள் நார்மலாக ஆர்டர் போடணுமோ அந்த ஆர்டர் அப்படியே நீங்கள் போட்டுடலாம். இதில் ஓகே, ஸ்டாப் லாஸ் நீங்கள் எவ்வளோ வைக்கணும், ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னா வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல போட்டு எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் வைக்கலாம், எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து மார்க்கெட் இல்லை ஸ்டாப் லாஸை நான் போட வேணாம் அப்படின்னா ஒரு லாட் மட்டும் வாங்குறேன் அப்படின்னா ஒரு லாட்டு பை கொடுத்து நீங்கள் பை கொடுத்தீங்க அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் பை ஆகிடும். ஸோ ஆர்டர் வந்து விழுந்துருச்சு. இப்போது உங்கள் ஸ்ட்ராட்டஜி எப்படி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது, நீங்கள் பேப்பர் ட்ரேடு பண்ணுறீங்கல்ல அதில் வந்து மார்க்கெட் வந்து பையை நோக்கி போகுதா இல்லை செல்லை நோக்கி போகுதா, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பொசிஷன் வந்து இங்கே ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இப்படி வச்சு நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேட் வந்து பண்ணலாம். இந்த பேப்பர் ட்ரேடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் CPR இண்டிகேட்டரை வச்சு நீங்கள் ஒரு பேக் டெஸ்ட் கூட பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து CPR இண்டிகேட்டர் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து ரொம்ப நல்ல விதமாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். இதில் போயிட்டு நீங்கள் CPR அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சென்ட்ரல் பைவோட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சென்ட்ரல் பைவோட் ரேஞ்ச் அப்படின்ட்டு நிறையா CPR வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அதில் நான் யூஸ் பண்ணுறது சென்ட்ரல் பைவோட் ரேஞ்ச். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சென்ட்ரல் பைவோட் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ இதில் வந்து நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து எப்படி போனாலும் இந்த CPR லைனை நோக்கி வரும். இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுற சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் R1 வந்து தொட்டுருச்சு. R1 கட் பண்ண உடனே இந்த இடத்துல கரெக்டாக வந்து நான் செல் எடுத்திருப்பேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நான் காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக புரியும். ஸோ நான் கரெக்டாக என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து கரெக்டாக இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம். ஏன்னா வந்து இந்த இடம் வந்து R1 கட் பண்ணி மார்க்கெட் கீழே வருது. ஸோ அப்போ கரெக்டாக வந்து இந்த பாயிண்டில் வந்து நான் செல் போயிருப்பேன். இந்த பாயிண்டில் கரெக்டாக வந்து செல் டார்கெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா CPR லைனை வச்சுருப்பேன். இந்த பாயிண்ட்டை டார்கெட்டாக வச்சுருப்பேன். இதுதான் வந்து ரொம்ப சிம்பிள். இங்கே ஷார்ட் போயிட்டு இங்கே டார்கெட். ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷார்ட் போயிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து லோ வந்து பார்த்தீங்க கரெக்டாக அந்த இடத்துல 3162 வந்து நான் வந்து 3169 செல் போயிட்டு டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 3113 3165 3100 ஒரு 50 பாயிண்ட்டுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து எனக்கு ப்ராஃபிட் 5000க்கு மேலேயே வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மொதல் நாள் வந்து எந்த விதமான கால்ஸும் நம்மளுக்கு கிடச்சிருக்காது, எந்த விதமான என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டும் கிடச்சிருக்காது. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டையும் தொடலை, ரெசிஸ்டன்ஸையும் தொடலை. ஸோ அதனால் இந்த நாளில் வந்து எந்த விதமான டார்கெட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்காது. ஏன்னா வந்து
மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வே சைட்வே மார்க்கெட்டாக இருக்குது. இது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையிலேயே தெரிஞ்சிடும். இந்த 3 கோடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஒட்டி ஒட்டி இருக்குது. ரொம்ப ஒட்டி ஒட்டி இருக்கிறனால வந்து அன்னைக்கு உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு மூவ்மெண்ட்டே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணலாம். என்னைக்கு மார்க்கெட் இந்த கோட்டுக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கோ அந்த டிஃபரண்ட் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து இருக்கும். எந்த அளவுக்கு வந்து இந்த டிஃபரன்ஸ் தள்ளி 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 அதிகமாக போகுதோ அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து மூவ்மெண்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எப்போ வந்து இந்த 3 கோடு சிபிஆர் கோடு வந்து ரொம்ப ஒட்டி ஒட்டி இருக்கோ அன்னைக்கு நீங்கள் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த R1 தொட்டுருச்சு. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே கட் ஆகவே இல்லை. நீங்கள் இந்த இடத்துல நார்மலாக செல் எடுத்துருக்க கூடாது. ஏன்னா வந்து சில பேர் வந்து கிராஸ் ஆன உடனே செல் எடுத்துருவாங்க. பட் அந்த R1 கட் பண்ணிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகும்போது தான் செல் வந்து எடுக்கணும். இந்த இடத்துல அடுத்து R2 வந்து பார்த்தீங்கன்னா R2 கட் ஆயிருக்கு, திரும்ப ரிவர்ஸ் எடுத்திருக்கு. பட் அதுக்கப்புறம் அகைன் ரிவர்ஸ் எடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் அகைன் வந்து இந்த இடத்துல வச்சிங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். மூணாவதாக கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் செல் எடுத்துருக்கணும். இந்த மூணாவது R3 தொடுற மாதிரி இருந்துச்சுன்னா, இல்லைனா நீங்கள் இந்த இடத்துல வந்து செல் எடுத்துருந்தீங்கன்னா உங்கள் என்ட்ரிக்காண்டி கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்திருக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு கரெக்டாக வந்து சப்போர்ட்டுக்கு மேலே இந்த அளவான தொட்டிருக்கு. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகி போயிருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 1 இல்லைனா ரெசிஸ்டன்ஸ் 1 எது வந்து தொடுதோ எங்கே தொட்டாலும் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து சப்போர்ட் 1 தொட்டுருச்சு, தொட்டு சிபிஆர் வர போயிருக்கு. அகைன் வந்து இந்த சப்போர்ட் 2 தொட்டிருக்கு, திரும்ப ரிவர்ஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் எப்படி போனாலும் ரிவர்ஸ் ஆகும், சிபிஆர் நோக்கி போகும். அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நீங்கள் டெய்லி வந்து 10லேருந்து 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் வரை நீங்கள் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னா லைவில் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ். இப்போ நான் இந்த பொசிஷனை நான் க்ளோஸ் பண்ணுறேன், ப்ராஃபிட்டில் இருக்கு. ஓகே, இந்த பொசிஷனை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். பேப்பர் ட்ரேட் உங்களுக்கு நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன்னா 3 கேண்டில் வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணேன், ப்ராஃபிட்டும் நான் புக் பண்ணிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.